அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தென் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தென் தமிழகத்திற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் இன்றைய தினம் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தை பொறுத்தவரை அதி கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் 2 அடுக்கு சுழற்சிகளானது நிலவு வருகிறது. மேலும் வருகின்ற 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இதன் காரணமாக தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கான சுழற்சியானது நிலவுகிறது. இந்த 2 சுழற்சிகள் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நாளை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக வருகின்ற 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி, லிபிகா, தென் தமிழகத்தில் 21 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இதனால் அதிக அளவு மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இந்த திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஏற்கனவே கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாவட்டங்கள்ல அதி கனமழை என்பது பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக இந்த சுழற்சியின் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நவம்பர் 2வது வாரத்தை பொறுத்தவரை அதி கனமழை பெய்யும் என்பது, அதாவது இயல்பை விட 123 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது மழைக்கான வாய்ப்பு என்பது இந்த வடகடலோர மாவட்டங்கள்ல அதிக அளவு இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை. இருப்பினுமே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அதிகனமழைக்கான வாய்ப்பும், அதே போன்று 25, 26 அந்த தேதிகள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது நகரக்கூடிய திசைகளை பொறுத்து தமிழகத்திற்கு குறிப்பாக எந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கும் என்பது குறித்தும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.